தாய் வீடு பிப்ரவரி 2026. பொருள் உணர்வு. மொழியின் அடித்தளம் மற்றும் தமிழின் பொருள். முன்னுரிமை கோணம். எழுதியவர் யோகவதி தளையசிங்கம். வாசிப்பவர் யோகவதி தளையசிங்கம். மொழி என்பது மனிதர் உருவாக்கிய ஒரு குறியீட்டு முறைமை. ஆனால் பொருள் என்பது மனிதரின் இருப்பை விட பழமையானது. மலைகள், காற்று, விலங்குகள் போன்றவை மனிதர் தோன்றுவதற்கு பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்தவை. மனிதர் உலகை பற்றி கருத்தாக்கிய போது அவற்றை பெயரிட வேண்டிய தேவை தோன்றியது. அந்த பெயரிடல் செயலே சொற்களை உருவாக்கியது. பின்னர் ஒலியமைப்பு நிலை பெற்றது. இதுவே மொழியியல் வளர்ச்சியின் அடிப்படை. பொருளுணர்வு என்பது மனித அறிவின் அடிப்படை செயற்பாடாகும். ஏனெனில் உலகை புரிந்து கொள்ளும் முதல் படி பொருளை உணர்வதே. மனிதர் உலகிலுள்ள நிகழ்வுகள், பொருட்கள் மற்றும் உணர்ச்சிகளை தன் புலன்கள் மூலம் உள்வாங்கி அவற்றை மூளையில் கருத்துக்களாக அல்லது பொருள்களாக நிலைநிறுத்தும் செயலே பொருள் உணர்வு என்கின்றோம். மொழியின் உருவாக்கத்தில் இந்த பொருளுணர்வே முதன்மையான தேவையாகவும் உந்து சக்தியாகவும் செயற்பட்டது. சங்க இலக்கிய மரபில் பொருள் மற்றும் அறிவாற்றல். சங்க இலக்கிய மரபில் பொருள் என்ற கருத்து ஆழமான பரிணாமங்களை கொண்டது. இது உண்மையான நிகழ்வாகவும் புலன்களால் உணர்வு அளிக்கக்கூடிய உலகியல் அனுபவங்களாகவும் விளங்கியது. மேலும் அறம் மற்றும் இன்பம் ஆகியவற்றிற்கு அடிப்படையாக அமைந்து மனித வாழ்க்கைக்கான காரணம் மற்றும் அடைய வேண்டிய இலக்கு என்ற தத்துவார்த்த பார்வையையும் இப்பொருள் கொண்டிருந்தது. இந்த பரந்த வீச்சே ஒரு நூலின் உள்ளடக்கத்தை குறிக்கும். பொருளடக்கம் என்பதிலும் மனித சமூகத்தின் அடிப்படை வாழ்வாதாரத்தை குறிக்கும் பொருளாதாரம் என்ற சொல்லிலும் இன்று நிலை பெற்று தொடர்கிறது. பொருள் என்ற புறநிலை யதார்த்தம் வெளியுலகில் நிலை பெற்றிருந்தாலும் மொழி உருவாக்கத்தின் ஆரம்ப புள்ளியாக அமைவது மனிதர் ஒரு பொருளை எவ்வாறு உணர்கிறார் என்பதே ஆகும். இந்த பொருளுணர்வு செயல்முறையின் விளைவாக புறநிலை யதார்த்தமானது மனத்திற்குள் மனக்காட்சியாக உருவாகிறது. இவ்வாறு வெளியுலக பொருளை மனித உணர்வுலகிற்குள் கொண்டு வரும் இந்த செயல்தான் மொழியியலின் முதல் நிலையாக அந்த கருத்துக்களுக்கு பெயரிட்டு அவற்றை பிறருடன் பகிர்வதற்கான அடிப்படை தேவையாக மாறுகிறது. பெயரிடல் மொழியின் பிறப்பு வரிசை. அறிவாற்றல் வழிபட்ட கட்டமைப்பு. மொழியின் பிறப்பு வரிசை என்பது மனித இன ஒலிகளை எழுப்ப கற்றுக்கொண்டதிலிருந்து தொடங்கவில்லை. மாறாக அது புற உலகை அறிதல், அக உலகில் கருத்துருவாக்கம் செய்தல் மற்றும் அந்த கருத்துக்களுக்கு சமூக ஒப்புதல் அளிக்க குறியீட்டை சூட்டுதல் என்ற அடுக்குகளின் மூலம் தொடங்கியது. இந்த வரிசை மாற்ற முடியாதது. பொருள், கருப்பொருள், சொல், ஒலி, ஒழுங்கு. பொருள் மற்றும் புலனுணர்வு. மொழியின் தொடக்க புள்ளி மனித மூளையிலோ பேச்சு கருவியிலோ இல்லை. அது புற உலகில் உள்ள பொருட்களில்தான் உள்ளது. உலகின் எந்த பெயரும் சூட்டப்படாத ஆனால் தன்னிச்சையான இருப்புடன் உள்ள இயற்கை நிஜம்தான் முதல் படி. இது மலை, நீர், ஒளி, குளிர்ச்சி, செயல், உணர்ச்சி என பல வடிவங்களில் இருக்கலாம். இந்த நிலையே மொழியின் அடிப்படையான மூலப்பொருள் ஆகும். மனிதர்கள் தம் புலன்களின் மூலம் இந்த வெளிப்படையான யதார்த்தத்தை உள்வாங்கிக் கொள்கின்றனர். இந்த உள்வாங்கலின் விளைவாக புறநிலை யதார்த்தமானது மூளையின் நரம்பியல் மையங்களில் மனக்காட்சியாக முதலில் பதியப்படுகிறது. இந்த மனக்காட்சி உருவான பிறகே மொழியை உருவாக்கும் பெயரிடும் அறிவு தனது முதல் பாய்ச்சலை தொடங்குகின்றது. கருத்தாதல் அறிவாற்றலின் உச்சம். மனக்காட்சி உருவான உடனேயே அது சொல்லாக மாறுவதில்லை. அதற்கு முன் மனித மூளை ஒரு சிக்கலான அறிவாற்றல் செயலாக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதுவே மொழியின் உருவாக்கத்தில் நிகழும் மிக உயர்ந்த அறிவாற்றல் செயலாகும்.
ஒரு பொருளை பார்க்கும் மனிதர் அது வெறுமனே இருப்பதை பதிவு செய்வதில்லை. மாறாக அதன் வடிவம், செயற்பாடு, உறவு, பயன்பாடு போன்ற பன்முக பண்புகளை பகுப்பாய்வு செய்கிறார்கள். உதாரணமாக, மரம் என்றால் அது பெரிதா, நிலையாக உள்ளதா, நிழல் தருமா, பயனுள்ளதா என பல அம்சங்களின் அடிப்படையில் பிரித்தறியப்படுகிறது. இந்த பகுப்பாய்வின் விளைவாக மூளையில் ஒரு பொதுவான புறப்பொருள் நீக்க கட்டமைப்பு உருவாகிறது. இதற்கு கருப்பொருள் அல்லது அம்ச அணி என்று பெயரிடப்படுகின்றது. இந்த கருப்பொருள் ஒரு தனிப்பட்ட மரத்தை குறிக்காமல் மரம் என்ற பொதுவான வகையை குறிக்கும். சசூரின் மொழியில் இதுவே சிக்னிஃபைட் ஆகும். உலகின் எந்த பொருளும் முதலில் இருந்த கருத்து நிலையின் மூளையில் உருவாகிறது. இந்த படிதான் பேரியலுக்கு ஆதாரமாகிறது. ஜோர்ஜ் லாக்காஃப் கூறுவது போல, மனிதனின் கருத்து உலகமே மொழிக்கு அடித்தளம் என்ற கோட்பாடு நிலை பெறுகிறது. இதற்கு பின்னரே சமுதாய ஒப்புதலுடன் ஒலி வடிவம் அளிக்கப்பட்டு சொல்லாக்கமாக நிலை பெறுகிறது. இந்த வரிசை மனிதருக்கு மட்டுமே கிடைத்த தனிச்சாதனை என்னவென்றால், அவன் பொருள் என்ற நிஜத்தை கருத்து என்ற உள்காட்சியாக மாற்றி அதற்கு பெயர் வைத்தான். இதுவே மொழியின் ஆரம்பம். சொல்லிணைப்பு, குறியீட்டு சக்தி. கருப்பொருள் வலுவாக உருவான பின்னரே அதை பிறருடன் பகிர்வதற்கான தேவை உருவாகிறது. இந்த கருத்தை ஒரு சமூக பரிமாற்ற குறியீடாக மாற்றும் செயல்முறையே சொல்லிணைப்பு ஆகும். உருவான கருத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்னத்துடன் பிணைத்தல். இந்த சின்னம், சொல், இந்த சின்ன உருவாக்கும் திறன் மனிதருக்கே உரிய தனிச்சிறப்பு. பெயரிடல் என்பது தனிப்பட்ட செயல் அல்ல. ஒரு மனிதர் உருவாக்கிய சொல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதே கருத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் போது அது மொழியின் பகுதியாக மாறுகிறது. இந்த சமூக ஒப்புதலே ஒரு சொல்லுக்கு அதன் சமூக வரலாறு மற்றும் மரபு மதிப்பை கொடுக்கிறது. சொல் என்பது வெறுமனே ஒலியல்ல, அது ஒரு கருத்து. ஒரு ஒலி, ஒரு அமைப்பு, ஒரு சமூக ஒப்புதல் ஆகிய 4 அடுக்குகளின் இணைவாகும். இங்கு கருத்து ஆதிக்கம் செலுத்த ஒலி என்பது அதை பிணைத்து எடுத்துச் சொல்லும் கருவியாக மட்டும் செயற்படுகிறது. ஒலி மற்றும் இலக்கண ஒழுங்கு. சொற்கள் உருவான பின்னரே அந்த சொற்களை சரியாக உச்சரிக்கவும் வாக்கியங்களில் பிழையின்றி பயன்படுத்தவும் உதவும் விதிகள் தேவைப்பட்டன. இதுவே ஒலியியல் மற்றும் இலக்கண ஒழுங்கு உருவான காலம். முதலில் கருத்து, பின்னர் சொல், அதன் பிறகு ஒலி. இந்த வரிசை மாற்ற முடியாதது. ஒலியின் விதிகள், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒலிகளின் சேர்க்கை போன்ற ஒலியியல் ஆய்வுகள் ஏற்கனவே உருவான சொற்களை சமுதாயம் பிழையின்றி பயன்படுத்த உதவுவதற்காகவே உருவாக்கப்பட்டன. சொற்களை இணைத்து பொருள் மாறாமல் வாக்கியங்களை உருவாக்க இலக்கணம் உதவுகின்றது. தமிழின் வேற்றுமை உருவுகள் மற்றும் இலக்கண விதிகள் சொற்களின் வரிசை மாறிய போதும் அதன் பொருள் சிதைந்து போகாமல் பாதுகாக்கிறது. பேரிடலின் அசைக்க முடியாத வரிசை. பேரிடல் என்பது மொழியின் பிறப்பை தீர்மானித்த ஒரு அறிவாற்றல் அற்புதமாகும். இதன் வரிசை, பொருள், கருப்பொருள், சொல்லிணைப்பு, ஒலியொழுங்கு என்ற நிலை பெற்றது. இந்த வரிசை தொல்காப்பியம், சசூர் கோட்பாடு மற்றும் நவீன அறிதல்சார் மொழியியல் ஆகிய உலகளாவிய கோட்பாடுகளுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. இதனால் கருத்து எப்போதும் ஒலியை விட முன்னுரிமை பெறுகிறது என்பது தமிழ் மொழியியல் சிந்தனையின் ஆணிவேராகும். கருப்பொருள், சொல்லிணைப்பு மற்றும் தமிழின் ஆது வடிவம். பெயரிடும் செயல்முறையில் மொழியின் அடிப்படை சங்கிலி தொடர் ஒப்ஜெக்ட், கன்செப்ட், சிம்போல் ஆகும். முதல் நிலையான பொருள் உலகில் மனித அனுபவத்திற்கு முன்பே தன்னிச்சையாக உள்ளது. இரண்டாவது நிலையான பொருள் என்பது மறைமுகமான மன அமைப்பாகும். உதாரணமாக, மரம் போன்ற பொருள்களை பார்க்கும் போது அதன் இயல்புகளை வகைப்படுத்தி மனதில் ஒரு தனிப்பட்ட கருத்து கட்டமைப்பை உருவாக்குகிறார். மனதிற்குள் கருப்பொருள் உருவான பிறகு மனிதர்கள் அதை ஒரு கருவியாக, அதாவது சொல்லாக மாற்றுகிறார்கள்.
இந்த சொல்லுணைப்பு ஒரு ஒலி அமைப்பு, அர்த்தம் மற்றும் ஒரு சமூக ஒப்புதல் என 4 அடுக்குகளில் சிக்கலான இணைவாகும். பெனாடிக் சாசூர் முன்வைத்த கருத்து சிக்னிஃபைட் முதன்மை சொல் ஒலி 2ஆம் நிலை என்ற கோட்பாடு தொல்காப்பியத்தின் பொருளை காட்டுவது சொல் என்ற மரபுடன் நேரடி இணைப்பை கொண்டுள்ளது. தமிழிலக்கண வரலாறு மொழி உருவாக்கத்தை பொருளில்தான் தொடங்கியது. சொல் பொருளுக்கு ஏற்ப உருவாகிறது என்பதை தமிழிலக்கணத்தின் அடிப்படை தரம். தமிழ் மொழி ஒலியை முதன்மையென கொள்ளாமல் பொருள்கருத்து சொல்லென்ற அறிவியல் ரீதியான வரிசையிலேயே மொழியை புரிந்து கொண்டது. இந்த பொருள் முன்னுரிமை கோணம் நவீன மொழியியலின் அறிதல்சார் மொழியியலுடன் முற்றிலும் ஒத்துப்போவதை காட்டுகின்றது. ஏனைய மொழி மாதிரிகளுடன் ஒப்பூடு வடிவமா அர்த்தமா? உலக மொழிகளை ஆராயும் போது ஒரு குறிப்பிட்ட மொழியானது அதன் வாக்கிய கட்டமைப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது அர்த்தம் கொடுக்கும் சொல்லின் தெரிவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்ற அடிப்படை வேறுபாடு காணப்படுகிறது. ஆங்கிலம் போன்ற பல மொழிகள் வடிவத்தை முதன்மைப்படுத்த, தமிழ் போன்ற மொழிகள் அர்த்தம் அல்லது பொருள் முன்னுரிமை கொண்டதாக விளங்குகின்றன. இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஆங்கிலம், ஜெர்மன் போன்ற மொழிகள் பெரும்பாலும் வடிவம் அதாவது ஃபார்ம் மற்றும் வாக்கிய அமைப்பு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றன. வாக்கிய வரிசை அவசியம். ஃபிக்ஸ்ட் வேர்ட் ஆர்டர். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தில் உள்ள சொற்களின் வரிசை சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அதாவது SVO மிக முக்கியமானது. வரிசை மாறினால் வாக்கியத்தின் அர்த்தமே முற்றிலும் மாறிவிடும். உதாரணம், the dog bit the man மற்றும் the man bit the dog. இதில் சொற்கள் மாறவில்லை, ஆனால் அவற்றின் இடம் மாறியதால் பொருள் தலைகீழாக மாறியது. எனவே ஆங்கிலத்தில் அர்த்தத்தை உறுதி செய்வதில் வடிவம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆங்கிலத்தில் வினைச்சொற்கள் காலத்தை குறிக்க have, is, will போன்ற துணை வினைகள் அதாவது auxiliary verbs சார்ந்துள்ள சசூர் வலியுறுத்திய சிக்னிஃபிகர் ஒலி வடிவம் மற்றும் சிக்னிஃபைட் கருத்து ஆகியவற்றின் பிணைப்பு ஆங்கிலத்தில் இறுக்கமாக உள்ளது. ஒரு சொல்லின் ஒலி வடிவத்தில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது வாக்கிய வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டாலோ அது நேரடியாக பொருளை பாதிக்கலாம். தமிழ் மொழியின் பொருள் முன்னுரிமை கோணம். திராவிட மொழியான தமிழில் சொற்களுக்கு இடையில் உள்ள பொருள் உறவு மற்றும் சொல்லின் உள்ளடக்க அர்த்தம் ஆகியவை வாக்கிய அமைப்பை விட முன்னுரிமை பெறுகின்றன. தமிழில் வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் SOV பொதுவாக இருந்தாலும் சொற்களின் வரிசை மாறினாலும் பெரும்பாலான சமயங்களில் வாக்கியங்களின் பொருள் மாறுவதில்லை. சொற்களுடன் இணைந்து வரும் வேற்றுமை உருபு மற்றும் இடைச்சொற்கள் பொருளை தீர்மானிக்கின்றன. உதாரணம், நான் சோறு சாப்பிட்டேன், சோறு நான் உண்டேன், உண்டேன் நான் சோறு. இந்த 3 வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்றன. ஏனென்றால் இங்கு நான் மற்றும் சோறு ஆகிய சொற்களுடன் இணைந்திருக்கும் இலக்கண கூறுகள் அதன் செயலை உண்டேன் என்று நிலைநிறுத்த உதவுகின்றன. எனவே தமிழில் பொருள் மாறாமல் இருக்க வடிவம் நெகிழ்வுத்தன்மையுடையதாக உள்ளது. தொல்காப்பியம் வலியுறுத்துவது போல் ஒரு சொல் பிறப்பதற்கு அடிப்படை அதன் பொருளாகும். இதனால் ஒவ்வொரு சொல்லும் ஆழமான கருத்து உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதால் அதனை எந்த வரிசையில் வைத்தாலும் பொருள் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. தமிழின் இந்த அணுகுமுறை மொழியின் தோற்றத்தில் அறிதல்சார் செயல்முறை மற்றும் கருத்துருவாக்கம் ஆகியவற்றை முதன்மையாக கருதும் அறிதல்சார் மொழியியலுடன் முற்றிலும் ஒத்துப்போகிறது. ஒப்பீட்டு சுருக்க பகுப்பாய்வு, பொருள் மற்றும் வடிவம். மொழிகளின் ஆழமான கட்டமைப்பை பொறுத்தவரை ஆங்கிலம் போன்ற மொழிகளும் தமிழ் போன்ற மொழிகளும் முற்றிலும் மாறுபட்ட இலக்கண சிந்தனைகளை கொண்டுள்ளன. ஆங்கில மொழியில் இலக்கண வடிவம் ஆதிக்கம் செலுத்த தமிழ் மொழியில் பொருள் மற்றும் கருத்து முன்னுரிமை பெறுகிறது. இந்த வேறுபாட்டை பின்வரும் காரணங்களின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலம் போன்ற வடிவ முன்னுரிமை மொழிகளில் வாக்கிய அமைப்பு நிலையானது.
மற்றும் சொல்லின் வரிசை மாறினால் வாக்கியத்தின் பொருள் முற்றிலும் மாறிவிடும். மாறாக தமிழ் நெகிழ்வான வாக்கிய அமைப்பை கொண்டுள்ளது. இங்கு சொற்களின் வரிசை மாறினாலும் பொருளுக்கு பங்கம் பெறாது. மொழி புரிதலின் கோணம். ஆங்கிலத்தில் மொழி புரிதல் என்பது பெரும்பாலும் ஒலியின் அமைப்பு மற்றும் சொற்களின் இடம் ஆகியவற்றை சார்ந்துள்ளது. ஆனால் தமிழ் மொழியில் மொழியை புரிந்து கொள்வது கருத்து மற்றும் உட்பொருள் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டுள்ளது. ஆங்கிலத்தில் வடிவத்தையும் காலத்தையும் குறிக்க ஹேவ், இஸ், வில் போன்ற துணை சொற்கள் முக்கிய ஆதாரமாகின்றன. ஆனால் தமிழ் அர்த்தத்தை நிலைநிறுத்த வேற்றுமை உருவுகள் மற்றும் சொல்லியல், அதாவது சொல்லின் தன்மை ஆகிய இலக்கண ஆதாரமாக செயல்படுகின்றன. ஆகவே ஆங்கிலம் வாக்கியத்தின் வடிவ ஒழுங்கின் மூலம் அர்த்தத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் போது தமிழ் சொற்களுக்குள் இருக்கும் ஆழமான கருத்து உள்ளடக்கத்தின் மூலம் பொருளை தக்க வைத்துக் கொள்கின்றது. இந்த தமிழின் பொருள் முன்னுரிமை கோணம் மொழியானது அறிவை வெளிப்படுத்தும் சாதனமாக செயல்படுகிறது என்ற அறிதல்சார் மொழியின் கோட்பாட்டுடன் முற்றிலும் ஒத்துப்போகிறது. வெறும் தகவல் பரிமாற்ற கருவியை பார்க்காமல் அறிவை வெளிப்படுத்தும் சாதனமாக பார்க்கிறது என்பதனை உறுதிப்படுத்துகிறது. இதுவே தமிழ் மரபின் தனிச்சிறப்பாகும். பேரிடல் என்பது தனிப்பட்ட செயல் அல்ல, அது முற்றிலும் சமூக செயற்பாடு ஆகும். ஒரு சொல் உருவாகும் போது அது சமூகத்தில் ஏற்கப்பட்டு தலைமுறைகளுக்கு பரவி ஒரு கருத்தின் சமூக வரலாறாக நிலை பெறுகிறது. இந்த மொழி உருவாக்கம் நரம்பியல், உளவியல், சமூகவியல், கலாச்சாரம் மற்றும் ஒலியியல் என 5 தளங்களின் சிக்கலான பரிணாம இணைவாகும். பேரிடல் சொல், இலக்கணம், ஒலியொழுங்கு என்ற மாற்ற முடியாத வரிசையே மொழியின் வளர்ச்சியை பின்தொடர்கிறது. இந்த வரிசையில் பொருள் மற்றும் இதன் கருத்தே முதன்மை பெறுவதால் மொழியின் தோற்றத்தில் ஒலியொழுங்கு 2ஆம் நிலையே. கருத்தை உள்ளடக்கிய பேரிடல் செயல்தான் மொழியின் பிறப்பை தீர்மானித்த முதன்மையான சக்தியாகும். நவீன ஒலியியல் ஒலியின் கட்டமைப்பை ஆய்வு செய்தாலும் ஒலியியல் ஆய்வுகளை முழுமையாக்க அதற்கு முன்னுள்ள கருத்தை குறியீட்டாக்கும் மனித அறிவு என்ற படிநிலையை புரிந்து கொள்வது அவசியம். சுருக்கமாக, பேரிடல் என்பது அறிவின் உச்சம், குறியீட்டு உருவாக்கத்தின் துவக்கம் மற்றும் ஒலியியலின் மறைக்கப்பட்ட ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த அடித்தளம் ஆகும். நன்றி.